ஓம் குமரகுருதாச குருப்பியோ நமக. பொன்மயில் கன்னி 23வது திருச்செய்யுள். நம்ம வாழ்க்கையை நல்ல மாதிரியாக மாற்றக்கூடிய ஒரு திருச்செயல்கள். மயிலை வச்சு யார் என்னங்க கூப்பிட்டாலும் முருகன் வந்து அனுகிரகம் பண்ணுவார். இந்த பாடல்கள்லாம் அந்த மாதிரி அற்புதமான பாடல்கள். இதில் 23வது செய்தியை பார்க்குறோம். இன்னைக்கு பூமணத்தை நாடாமல் போட்ட பொடிக்காரன் இன்னும் தாமதம்தான் செய்தால் சகிப்பீனு புண்மையில்லே. இதுதான் இந்த பாட்டு. இப்போ இந்த பாட்டு பாருங்கள். பூமணத்தை நாடாமல் போட்ட பொடிக்காரன் இன்னும் தாமதம்தான் செய்தால் சகிப்பீனோ புண்மையிலே. இப்போ இதில் அந்த ஒரு நாயனார் வராரு. அதில் ஒரு நாயனார் க்ளீனாக பூர்ணமாக வராரு, இன்னொரு நாயனார் கொஞ்சம் பாதி வராரு. 2 நாயனார் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் திருக்கலந்தைன்னு கூற்றுவ நாயனார், அவர் பேர் வந்து கூற்றுவ நாயனார். திருக்கலந்தைன்னு ஒரு சாதாரண கிராமம். அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா, போர் முறை எப்படின்னாக்கா, ராஜாக்கள்கிட்ட படை ஓரளவு தான் இருக்கும். அது ஒரு கான்ட்ராக்ட் படை தான். ஒருத்தருமே தனித்தனியாக படைகளை அமைச்சு வச்சுட்டு எந்த ராஜா கூப்பிட்றாரோ அந்த ராஜாவுக்கு படைக்கு போய் கலந்துக்கிட்டு அங்கே சண்டை போட்டு அவங்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்துட்டு காசு வாங்குவாங்க. அதுதான் அவங்களுக்கு சம்பளம். படைப்பயிற்சி, போர் படைப்பயிற்சி கற்றுக் கொடுக்குறது. அவங்கள அழிச்சின்னு போக வேண்டியது, அந்த ராஜாவுக்காக போரிட வேண்டியது, அப்படியே அந்த போரில் வெற்றியை வாங்க வேண்டியது. எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டு ராஜாவுக்காக போவாங்க. அந்த நாட்டில் இன்னொரு ராஜா இல்லாத போது சிற்றரசல் யாராக கூப்பிட்டா அவங்களுக்காக போவாங்க. இப்படி தான் அந்த காலத்து வாழ்க்கை முறை இருந்திருக்கு. ராஜாக்கள் அந்த போர் நியதி. அதில் இந்த கூற்றுவ நாயனார் அப்படிங்கிறவர் திருக்கலந்தை அப்படிங்கிற ஊரில் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி போரில் போயிட்டே ஒரு சிற்றரசல் மூலமாக போய்கிட்டே இருக்கார். போயிட்டே இருக்கும் பொழுது பேரரசர்லாம் காணாமல் போய்ட்றாங்க. சோழ ராஜாவும் காணாமல் போயிட்டார், பாண்டிய ராஜாவும் இல்லாமல் போயிட்டார், சேர ராஜாவும் இல்லாமல் போயிட்டார். சேர, சோழ, பாண்டியன் 3 ராஜாக்களும் இல்லை. 3ஐயும் வென்றவர் யார்? கூற்றுவ நாயனார். இது சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய படைத்தளபதி. இந்த தளபதிக்கு ராஜப்படைகள்லாம் காலி ஆகிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு ராஜப்படைகள் பயிற்சி இல்லாமல் இருக்காங்க. இவங்க நல்லா பயிற்சியோடு இருந்திருக்காங்க. கரெக்டாக போர் தந்திரங்கள்னு இருக்காங்க, தந்திரங்கள்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கூற்றுவ நாயனாருங்கிறது ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சதுக்கப்புறம் 3 நாட்டிலையும் எந்த நாட்டு முடிமன்னனாக வேணாலும் இவர் முடி கட்டிக்கலாம். சேர முடியும் கட்டிக்கிடலாம், சோழ முடியும் கட்டிக்கலாம், பல்லவ முடியும் கட்டிக்கலாம், பாண்டிய முடியும் கட்டிக்கலாம். சேர, சோழ, பாண்டியர் அங்கே தான் இருக்குது. அப்போ பல்லவர்லாம் வர இல்லை பொழுது அந்த இடத்துல. அப்போ இவர் என்ன பண்ணார், யோசனை பண்ணார், நம்ம வந்து சோழனே சோழ முடியை கட்டிக்குவோம். நிறைய சிவபக்தர் நம்பராக இருக்கும். அப்போ சோழ முடியை கட்டிக்குவோம். அப்போ நடராஜர் சிதம்பரத்தில் இருக்கார். அப்போ சிதம்பரம் நடராஜரோட ஆசீர்வாதத்தோட திருப்பணியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பக்தியில், அதான் பக்தி வேணும். அதனால தான் அவர் வந்து அந்த பக்தியில் வந்து சோழனுடைய முடியை கட்டிக்கணும்னு இவர் போயிட்டு கேட்குறார். அப்போ இவர் சேர முடியும் கட்டிக்கலாம், சோழ முடியும் கட்டிக்கலாம், பாண்டிய முடியும் கட்டிக்கிடலாம், எது வேணாலும் வச்சலாம். 3 ராஜா கிடையாது, 3த்தையும் இவர் ஜெயிச்சிடுறாரு. அப்போ இவர் தான் 3ல் எது வேணாலும் கட்டிக்கலாம். வேந்தரையும் இவர் ஜெயிக்கிறார். அப்போது அரச வம்சமே இல்லை. அப்போ அரச வம்சமே இல்லாத ஒரு குடிமகன் ராஜாவாக வரார். அப்போ என்ன பண்ண முடியும், இவர் சோழ மன்னனாக வரும்பொழுது தீட்சிதர்கள்ட்ட போய் கேட்குறாரு, நான் 3000 தீட்சர், தில்லையார் தீட்சிதர், எனக்கு முடி சூட்டணும், இங்கே தான் சூட்டுங்கண்ணா. அவங்க பார்த்தாங்க, அவங்களுடைய ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த முறை வந்து அப்பெல்லாம் மாற மாட்டாங்க. அவங்க வந்து சோழ வம்சத்தில் ஒருத்தன் வந்தால் அவனுக்கு தான் நாங்கள் முடிவு கட்டுவோம். நீ சோழ வம்சமும் கிடையாது, பல்லவ வம்சம், பாண்டிய வம்சமும் கிடையாது, உனக்கு நான் முடி கட்டக்கூடாது. எங்களுக்கு அந்த இது இங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த முடியை வந்து இங்கே வச்சுட்டு போயிடுறாங்க. நடராஜர் சன்னதியில் வச்சுட்டு அந்த இவங்கெல்லாம் ஒளிஞ்சிடுறாங்க. போயிட்டு ஒளிஞ்சிட்ட உடனே இவங்களுக்கு
சேர நாட்டை ஒழிஞ்சிடுறாங்க. அப்போது தீட்சிதர்கள் யாரும் இல்லாமல் யார் முடி கட்டுறது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கார். அதாவது பாட்டில் வருது இல்லையா, பூமணத்தை நாடாமல் பூமியோட மனம், பூமணம்னா பூமணத்தை நாடாமல் போட்ட பொடிக்காரன் இன்னும் தாமதம்தான் செய்தால் சகிப்பேனோ பொன்மையில். இப்போ அந்த முடி கட்டிக்கணும், அது தாமதம் ஆகுது. எவனும் கட்ட மாட்டாங்க, எங்கேயும் கட்ட முடியல. இவருக்கு சேரன் முடி கட்டிக்க விருப்பம் இல்லை, பாண்டிய முடி கட்டிக்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. சோழ முடி கட்டிக்கலான்னு நினச்சா அந்த தீட்சிதர்லாம் நடராஜர் கோயிலில் வச்சுட்டு ஓடிட்டாங்க. அப்போது அவங்க ரூல்ஸ் படி அவங்க போய்ட்டுறாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறதுன்னு யோசித்து ஒரு பக்திமானாக இருக்கிறதுனால நடராஜரை வேண்டிக்கிறார். நடராஜா, இந்த மாதிரி சூழ்நிலை, நான் இந்த நாட்டை நல்ல மாதிரி நிர்வாகம் பண்ணி கோயில்கள்லாம் பராமரித்து நல்லா நடத்தலாம்னு நான் ஆசைப்படுறேன். அதில் உன்னுடைய சோழமுடி கட்டினா சோழர்கள் தான் சிவன் அடியார்களாக வந்திருக்கிறாங்க, நான் சோழமுடி கட்டினா சோழனாக இருந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் தயவுசெய்து அனுகிரகம் பண்ணுங்கள் அப்படின்னு வேண்டின்னு தூங்குறாரு. அதுக்கப்புறம் நைட்டு கனவுல நடராஜரே இவருக்கு மூடி கட்டுறாரு. நடராஜர் தன்னுடைய திருவடியே இவருக்கு வைக்கிறாரு. யாருக்கு? கூட்டுவ நாயனாருக்கு அவர் தலையில் வைக்கிறார் நடராஜர் பாதத்தை. இதான் முடி, நீ இல்லைன்னு சோழ மன்ன, நீ ஆட்சி பண்ணு அப்படிங்கிறார். நடராஜரே இவரை கனவுல ஆசீர்வாதம் பண்ணதுக்கு பிறகு இவர் நடராஜர் கோயிலில் போய் அந்த முடியை எடுத்து இவர் வைக்க சொல்லி வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்திட்டு, அத்தோட இவர் என்ன பண்ணுறாரு, சேர நாட்டில் ஒழிஞ்சிருக்காங்க பாருங்கள், அவங்களெல்லாம் போய் ஒரு ராஜாவாக போகலை, சாதாரண சிவபக்தராக போயிருக்காரு. போய் அவங்களெல்லாம் கூப்பிட்டுன்னு வர்றார். ராஜா ஒரு ஆணை விட்டு கூப்பிடலாம், ஆனால் அப்படி பண்ணலை. இவர் சிவபக்தராகவே போய், நீங்கள் பயந்து போகாதீங்க, உங்களுக்கு சம்மந்தம் தொடர்பு இல்லை, நீங்கள் உங்கள் முறைப்படி தான் செய்வீங்க, அதில் நான் உங்களுடைய இதை மதிக்கிறேன், நேர்மையை, அதில் நீங்கள் வழக்கப்படி சிதம்பரத்தில் என்ன பூஜை செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அழைச்சி நடராஜருடைய உத்தரவோடு தான் இந்த முடி கட்டியிருக்கிறேன், அதில் நீங்கள் எல்லோரும் செய்யுங்கன்னு சொல்லி கும்பிட்டு அவங்கள அழைச்சின்னு முறையோடு ராஜாவாக இருந்தால் நேராக போய் அவங்கள அழைச்சின்னு தீட்சிதற்குரிய மரியாதை கொடுக்குறாரு. ஒருத்தருக்குரிய மரியாதையை மனிதனாக இருந்து கொடுத்து அரசாட்சி செய்து, அதற்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மார் வராரு. இவர் தான் அந்த 63 நாயன்மார் நீங்கள் வழிபடும் பொழுது கூட்டுறவு நாயனார் வழிபடணும். அப்போது நமக்கு பதவி கிடைக்கும், முடி கிடைக்கும், நடராஜர் ஆசீர்வாதத்தோடு ஒரு முடி கிடைக்கும். அப்போது நம்ம எத்தனையோ பேர் வேலை வேணும்னு கேட்குறாங்க, கூட்டுறவு நாயனாருக்கு வழிபட்டு பார்க்கலாம் இல்லையா? 3 வேந்தர்களும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சாதாரண குடிமகனுக்கு பலம் இருக்குது. அதில் சோழனுடைய இதை முடிய நடராஜர் ஆசீர்வாதத்தோடு சூட்டிக்க முடியுது. 63 நாயன்மாரில் ஒருத்தராக வர முடியுது. அப்படின்னா அந்த கூட்டுறவு நாயனாருடைய பலம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்படி ஒரு நாயனார் இங்கே இருக்கிறார், 63 பேரில் இருக்கிறார் அப்படின்னும் பொழுது எத்தனையோ பேர் வேலை கேட்டு வராங்க. அவங்கெல்லாம் அந்த மாதிரி கூட்டுறவு நாயனார் ஒரு அபிஷேகம் பண்ணி பார்த்து, அவர் நட்சத்திரத்தை பார்த்து இல்லை இவங்க நட்சத்திரத்தை பார்த்து கும்பிட்டு வேண்டி பார்க்கணும். ஏன்னா அவருக்குள்ள அந்த மாதிரி ஒரு மனம் இருந்துக்குல்ல, அந்த ஆன்மா அந்த சிலையில் இருக்கணும் இல்லை, நமக்கு அது நடக்கணும், முயற்சி பண்ணி பார்க்கணும். பூமணத்தை நாடாமல் போட்ட பொடிக்காரன் இன்னும் தாமதம்தான் செய்தால் சகிப்பேனோ பொன்மையிலே. அந்த முடிய சாத்தத்து கூட, அந்த ஒரு என்னதான் ராஜாக்களை வென்றாலும் கூட முடிய சாத்து தலையில் சூடிக்கு கொள்வதற்கு கூட தாமதம் ஆகணும், நிதானமாக தான் பண்ணணும். அதுதான் நீங்கள் எப்பவுமே பதவி வரும் பொழுது பணிவும் வர வேண்டும். அதுதான் அவர்கிட்ட வந்திருக்குது. அதனால தான் அவர் ஒரு 63 நாயன்மாரில் ஒரு நாயன்மாராக வந்திருக்காரு. அப்படின்னும் பொழுது அவருடைய பலம் என்ன அப்படின்னு பாருங்கள். நான் இன்னொரு நாயனாரை பற்றியும் சொல்ல போகிறேன். காரி நாயனார்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இங்கே திருக்கடவுரில் இருக்கார். அந்த திருக்கடவுரில் இருந்த அந்த காரி நாயனார் தமிழில் அருமையான வல்லமை படைத்தவர். அவர் நல்லா அற்புதமாக பாட்டு எழுதுவார். அதாவது கோவை பாடல் அப்படின்னு பேர். அந்த கோவை பாடலுங்கிறது மாணிக்க வாசகர் எழுதியிருக்காரு. அவர் பேர் கோவைன்னு வரும், கோவை பாடல் வரும். அதே போல் 2வது எழுது
காரி நாயனார் அப்படிங்கிறவர் எழுதுகிறாரு. அவர் எழுதும் பொழுது அதில் எழுத்து ஒரு கணக்கு இருக்குது, இலக்கணம் அதுபடி பண்ணுவாங்க. அப்புறம் சொல்லுன்னு ஒன்று இருக்குது, அது கரெக்டாக வரணும். யாப்புன்னு ஒன்று இருக்குது, அணின்னு இருக்குது. இது மாதிரி இலக்கணங்கள்லாம் 5 இலக்கணம் கரெக்டாக அதில் வச்சு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணதுக்கு பிறகு அந்த பாட்டை எடுத்துன்னு போய் 3 வேந்தர்கிட்டும் பாடி காட்டுறார். அது மாதிரி பாடல் காரிக்கோவைன்னு எழுதி எதுவுமே காட்டுறாரு. அந்த பாடலை சாதாரண நபர் எது அங்கே ராஜாக்கள் சபையில் எவ்வளோ புலவர்கள் இருப்பாங்க, அவங்க முன்னிலையில் இவருடைய பாடல் இது கோவை பாடல் இந்த மாதிரி இருக்குது, ராஜாவுக்கும் தொடர்பு இருக்குது, இறைவனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பாடி காட்டணும். அப்படி பாடி காட்டும் பொழுது அவங்களாம் ஏகப்பட்ட செல்வம் கொடுக்குறாங்க. ஒரு ராஜாவும் 3 வேந்தர்களும் அவங்களெல்லாம் போய் சந்திக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் பெரிய விஷயம். சிற்றரசர்களை சந்திக்கலாம், பெரியாசர்களை சந்திக்க முடியாது. அங்கே இந்த மாதிரி பாடி காட்ட முடியாது சபையில். அங்கே புலவர்கள்கிட்ட அந்த அக்ரிமெண்ட் ஒத்துக்க முடியாது, புலவர்களை ஒத்துக்கணும், ஏற்றுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ராஜா வந்து இவ்வளோ அற்புதமான பாட்டு பாடுன்னு சொல்லி பரிசு கொடுக்கணும். அவ்வளோ பரிசும் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, சாதாரணமாக எல்லா கோயிலும் கட்டுறார். மரத்தடி கோயிலெலாம் கோயிலாக்குறார். மரத்தடியில் இருக்க லிங்கங்கள் எல்லாம் மரத்தடியாக ஏதோ ஒரு கோயில் கட்டுறாங்க. அப்புறம் பராமரிப்பு இல்லை, பூஜை இல்லை, அப்புறம் எல்லாமே டேமேஜ் ஆகிடுது. கோயில் பரிதாபம். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். செலந்தி வேலை பின்னி திரு ஆனைக்காவலே ஒரு கோயில் நிழல் கடுக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறோம். அப்படி அந்த காலத்தில் ஒரு சிலைகள் இருக்குது, ஆனால் கோயில்கள் இல்லை. அதுக்கு நிழல் கூட இல்லாமல் இருந்திருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பாடலை பாடி காரிக்கோவை என்ற ஒரு பாடலை பாடி மூவேந்தரில் வாங்கின செல்வங்களை தன் சாப்பாட்டுக்கு எடுத்துக்கல, எல்லா பணமும் வந்து இறைவன் திருக்கோயில் மரத்தடி கோயிலெல்லாம் பெரிய பெரிய கோயிலாக்குறார். ஓரளவுக்கு நிழல் தரக்கூடிய கோயிலாக உருவாக்குறார். திருப்பணிகள் பண்ணுறார். திருப்பணி கமிட்டியே கிடையாது, ஒரே ஒரு ஆள் அவர் கிடைச்சது, ஒரே ஒரு தமிழ். அந்த தமிழை வச்சு அவர் பாட்டு பாடுறாரு. அதில் ராஜாங்கிட்ட பரிசு வாங்கிட்டு வர்றாரு. அது கோயில் கட்டுறாரு. மரத்தடியில் இருக்கிறதெல்லாம் கோயிலாகுது. இப்படி ஒருத்தர் வாழ்ந்திருக்கார். அவர் காரி நாயனார் அப்படின்னு பேர். அதெல்லாம் நாட்டம் இருக்க என்று நாடி வந்து மாயத்துள் போட்டதுரை என்னை விட்டு போனதன்னே புண்மையிலே அப்படின்னும் பொழுது இந்த பாட்டை நீங்கள் அவருக்கும் எடுத்துக்கிடலாம். ஏன்னா எவ்வளோ கோயில்கள் அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கும் கூட எவ்வளோ கோயில்கள் எவ்வளோ விளக்கேற்ற முடியாமல் இருக்குது. எவ்வளோ கோயில் அபிஷேகம் ஒரு 500-600 கோயில் தான் இன்றைக்கி நீங்கள் ஓரளவுக்கு பிராண்டடில் இருக்குது. மற்றபடி ஒரு 4000 கோயில் பரிதாபமாக இருக்குது. அங்கெல்லாம் நீங்கள் நம்ம போய் அடியார்கள் பார்க்குற அடியார்கள் போய் அங்கெல்லாம் அவங்களால முடிஞ்சதை ஏதானோ ஒன்று செஞ்சு கொடுத்து சோலார் விளக்கு போட்டு வரலாம். இதை போல் இன்னிலேருந்து பார்க்குறவங்க அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்ததுனால, இந்த பாட்டை கேட்கறதுனால, நாட்டம் இருக்க என்று நாடி வந்து மாயத்துள் போட்டதுரை என்னை விட்டு போனதன்னே புண்மையிலே அப்படிங்கிற பாட்டை மனப்பாடம் பண்ணி இந்த காரி நாயனாரை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க. அந்த கூட்டுறவு நாயனாரை மனப்பாடம் பண்ணி வச்சிங்க. அவங்க 2 பேரும் எந்த கோயிலில் போனாலும் ஒரு விளக்கேற்றுங்க, அவங்கள கும்பிடுங்க. எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் நல்லா இருங்க. பாம்பன் சாமியுடைய 23 நினைக்கிறேன் 22வது பாடல் இன்றைக்கு நிறைவு பெறுது. அடுத்த பாடல் நம்ம எடுப்போம், சந்திப்போம்.